கருத்து கூறி நம்ம வந்து நேரடியாக மண்டல ஆஃபீஸ் தான் போய் அடுத்து மனு எவ்வளோ பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுபடி நல்ல மக்களுக்கு வரவேற்பு வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வடக்கு முதல் ஆரம்பித்தோம். 97 மனு பெறப்பட்டது. 80 வந்து முடிச்சாச்சு. கிழக்கு மண்டலத்தில் வந்து 114 மனு, அது 77 முடிச்சாச்சு போட்டுருவாங்க. மேற்கு மண்டலம் 121 மனு, 108 மனு முடிவு பெற்றது. தெற்கு மண்டலத்தில் நேற்று 153 மனு வாங்கியிருக்கோம். 28 முடிச்சிருக்கோங்க. மறுநாளைங்கிறது தான் கரெக்டான ரிப்போர்ட் வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அனைத்து விதியும் விரைவாக எடுத்து செல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, வருங்கால முதலமைச்சர் கனவுக்கு அந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது நல்லா ஒரு மக்களோட வரவேற்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கூறி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குடிநீர் மட்டும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் கேட்டாங்க, நம்ம பேசல சொல்லிடுறேன். இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சியில் வந்து ஒரு ஸ்லாபுங்கிற முறை இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 150 எங்கள் கவுன்சிலர் அமைதியாக இருங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்லாப் மேலே இருந்தது. மீட்டர் வச்சு இருக்குது. அந்த கால நகராட்சி வந்து ஒரு 4 ஸ்லாப் 10 ஸ்லாப்பில் வர்றதுக்கு மக்களுக்கு பாதிப்பில்லாதவங்க வர்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போ வந்து கூட்டுறவு மரணிலிருந்து திருப்பி அனுமதி வந்துடும். அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ செக்ஷன் அனுப்பியிருக்காங்க. அது வந்து தனி போர்ட்டல் வந்துடுவாங்க. வந்தால் நம்ம மாநகராட்சி எவ்வளோ, அந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோன்னு அதை நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஃப்ரீ செக்ஷன்லாம் அந்த திட்டத்தை வச்சுருக்கோம். அதுக்கு நான் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இப்போது அதை வாசிப்போம்.